பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து. அநேக இக்கட்டுகள், அநேக ஆபத்துகள். இக்கட்டு யாரால் வரும்? ஆபத்து யாரால் வரும்? ஒருவேளை மனிதர்களால், அல்லது சத்ருவினால், அல்லது சூழ்நிலைகளினால், அல்லது ஏதோ ஒரு நம்பிக்கை துரோகத்தினால் ஒருவித ஆபத்துகள், இக்கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். கர்த்தர் சொல்றாரு, இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு கர்த்தரை பார்த்து, ஆபத்துகளையும் இக்கட்டுகளையும் நான் கண்டேன், ஆனால் என்னை திரும்பவும் நீர் உயிர்ப்பிப்பீர், திரும்பவும் என்னை உயிர்ப்பிப்பீர். அதுக்கு அடுத்தது அந்த வார்த்தையை வாசிச்சிங்கன்னா, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுவீர். அப்ப நல்ல உயரத்துல இருந்த ஒரு மனுஷன் பாதாளத்துக்கு நேரா போயிட்டார். எதனால? ஆபத்தால, இக்கட்டால, அல்லது ஏதோ ஒரு துரோகத்தால. இந்த ஆபத்துகளும் இக்கட்டுகளும் யாருக்கு வரும் என்றால், பாவத்தை செய்து அல்லது பின்மாற்றத்திற்கு நேராய் போன, கடவுளை விட்டு விலகின, கர்த்தருடைய சத்தத்தை விட்டு விலகின ஒவ்வொரு மனிதனுக்கும் நிகழ்கிற ஒரு நிகழ்வு தான் ஆபத்தும் இக்கட்டுகளும். பாதாளம் அப்படிப்பட்டவர்களுக்கு உரியதாக இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒருவேளை இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, நீ பாவம் செஞ்சு அல்லது கடவுளை விட்டு விலகி அல்லது கடவுளுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி, நான் ஆபத்தை பார்த்துட்டேன், நான் இக்கட்டை பார்த்துட்டேன். தாவீது சொல்வார் இல்லையா, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறதாக நான் காண்கிறேன். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு எங்கிருந்து தான் சொல்யூஷன் வரும் அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்தை தேடும் பொழுது தான். இந்த சங்கீதக்காரன் கர்த்தருடைய சமூகத்தை தேடும் பொழுது கடவுள் அவனுடைய மேன்மையை பெருக பண்ணினாராம். அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எங்கிருந்து விழுந்தீங்கிறது பிரச்சனை இல்லை, எங்கிருந்து கீழே பார்த்தீங்கன்றது பிரச்சனை இல்லை, எங்கிருந்து பாதாளத்துக்கு நேராக போயிட்டு இருக்கிறீங்கன்றது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அதிலே கண்டினியூ ஆகாமல் மறுபடியும் கடவுளை நோக்கி பார்த்து, மறுபடியும் கர்த்தரை தேடி, மறுபடியும் ஆண்டவரேன்னு சொல்லி, ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்க, என்னை மேன்மைப்படுத்துங்க, என் மேன்மையை பெருக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களையானால், ஒப்பு கொடுத்து கொண்டு இருப்பீர்களையானால், உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தை வருகிறது. உங்கள் மேன்மையை பெருக பண்ணி கர்த்தர் பூமியில் பாதாளத்திலிருந்து மறுபடியும் உயர்ந்த இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவாராம். அதை தான் சங்கீதக்காரர் சொல்கிறார். அப்போது பாவத்தினாலேயோ, பின்மாற்றத்தினாலேயோ, தேவையில்லாத நண்பர்களாலேயோ, தேவையில்லாத பழக்க வழக்கத்தினாலேயோ, தேவையில்லாத அசுத்தமான காரியங்களாலேயோ நீங்கள் பாதாளத்துக்கு நேராகவோ, ஆபத்துகள் நேராகவோ, இக்கட்டுகளுக்கு நேராகவோ நீங்கள் போய் கொண்டிருக்கலாம், அல்லது அப்படி நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஒரு வார்த்தை, தேவனே உம்முடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தாவீது கொடிய இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்று சொல்லி, மனுஷன் கையில் விழுவதை பார்க்கிலும் கர்த்தருடைய கையில் விழுவது நலம் அப்படின்னார் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்களேன். வேதம் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படலை. உங்கள் முகமும் வெட்கப்படாது. உங்கள் மேன்மையை தெய்வம் மறுபடி பெருக பண்ணுவார். நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் வருவீர்கள், உயர்ந்த இடத்திற்கு வருவீர்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதி. பாவத்தை விட்டு தொலைப்போம், கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். God bless you all.